மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதிலிருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆயத்தப்படும் மனவாட்டி என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக சபை பரலோகத்திற்கு ஆயத்தப்பட, வருகைக்கு ஆயத்தப்பட, கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட நாம் வார்த்தைகளை கவனித்து கொண்டே வருகிறோம். திருச்சபை என்பதனுடைய நோக்கத்தையும் அது உருவாக்கப்பட்ட காரணத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை ஒரு சடங்காச்சாரமான இடம் அல்ல, கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்டதான ஒரு ஸ்தலம் அல்ல. திருச்சபை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இடம். இங்கே கொண்டு வரப்படுகிற அத்தனை பேருமே பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூமியில் இருக்கிறவர்களை வேறு பிரித்து இங்கே ஆண்டவர் கொண்டு வர்றார். எதுக்காகனா பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான். இங்கே உங்களை புகழடைய வைக்கவோ அல்லது பணக்காரராக்கவோ அல்லது உங்களை வேறு விதமாக பூமியில் உயர்த்துவதற்காக அல்ல. அதெல்லாம் தானே நடக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானே வரும். ஆனால் எதற்காக நான் சபைக்கு கொண்டு வரப்பட்டேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன? பொதுவாக உலக பிரகாரமாக, சாதாரணமாக நான் சொல்கிறேன், உலக பிரகாரமாக இந்த திருமணத்திற்கு பெண் பார்க்குறவர்கள் தங்களுக்கென்று ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கணும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்கணும். அது நிறத்திலும் உயரத்திலும் அப்புறம் படிப்பிலும் அந்தஸ்திலும் அழகிலும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய க்ரைட்டீரியா ஒன்று இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற ஒரு ஆளை தான் அவங்க பார்ப்பாங்க. இது நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலாக இல்லை, நான் சொல்கிறது உலக பிரகாரமாக. ஸ்பிரிச்சுவல் என்பது முழுக்க முழுக்க வேறு. தேவன் நியமிக்கிறது, தேவன் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்குகிறார்னு இருக்குது. அது இல்லை. நான் சொல்கிறது உலக பிரகாரமாக. அப்போ எல்லாவற்றிலும் பார்த்து தி பெஸ்ட்டை அவர்கள் என்ன செய்வாங்கன்னா திருமணம் செய்வார்கள். அது மாப்பிள்ளைக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற அந்த அவருடைய பார்வைக்கு அவர் திருமணம் பண்ண போகிற அந்த மணமகள் அவர் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு, அதுதான் அவர் திருமணம் பண்ணுறார். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்திரீ என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சபையை குறிக்கிறது. சபைகளுக்குள் ரூபவதியான ஒரு சபை இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் தனக்கு மணவாட்டியாக தெரிந்து கொள்ளுகிறார். உங்களுக்கு இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பூமியில் லட்சக்கணக்கில் சபை இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் நீங்கள் ஆயிரக்கணக்கில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் சபை இருக்குது. அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு ஒரு சபை தான் மணவாட்டி சபையாக இருக்க முடியும், ஒரே ஒரு சர்ச். உடனடியாக அது எங்கள் சபை தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் ஒவ்வொரு டினாமினேஷனும் சொல்லுவாங்க நாங்கள் தான் போவோம் அப்படின்னு சொல்லி. இந்த 1,44,000 பேர்னு ஒரு குரூப்பு வெளிப்படுத்தல் 14 இருக்குது. அதுக்கு சொந்தம் கொண்டாடுறவங்கள மாதிரி உலகத்திலே வேறு எதுக்கும் சொந்தம் கொண்டாடுறவங்க கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் தான் 144, நாங்கள் தான் 144 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு 144 போடாமல் இருந்தால் சரி. இந்தியாவில் 144னா தடை உத்தரவுன்னு அர்த்தம். நமக்கு 144 போடாமல் இருந்தால் சரி. ஆக்சுவலாக அவங்களுடைய ஆசை நாங்கள் தான் அந்த 1,44,000 பேருன்னு சொல்லி ஆசைப்படுவது தப்பல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். உண்மையிலேயே ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் மணவாட்டி சபைன்னு ஒன்று வச்சுருக்கிறார். மணவாளனுக்கு ஏற்ற சபை தான் மணவாட்டி சபை. அது எந்த டினாமினேஷனும் கிடையாது. இந்த டினாமினேஷனு சர்ச்சாக பிரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. நம்ம வசதிக்காக அப்படி செஞ்சுக்கிட்டோம். ஆனால் உண்மையிலேயே பரலோகத்தில் எந்த டினாமினேஷனும் கிடையவே கிடையாது. பரலோகத்தில் போய் நீங்கள் போகும்போது ப்ரோட்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம், கேத்தலிக்ஸ் ஒரு பக்கம், சிபிஎம் ஒரு பக்கம், சிஎஸ்ஐ ஏசிஏ ஒரு பக்கம், பெண்டிகாஸ்டல் ஒரு பக்கம், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தால் அது பரலோகமாகவே இருக்காது. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நோ டினாமினேஷன்ஸ். இங்கே தான் நம்ம பேப்டிஸ்ட்டு, ஆங்கிலிக்கனு, மெத்தடிஸ்ட்டு எல்லாம் வச்சுருக்கிறோம். அது காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை அப்படி வந்துருச்சு. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம், நான் விரும்புகிற மணவாட்டிக்குரிய குணாதிசயம் நமக்கு இருக்கிறதா?
அந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் கர்த்தர் ஒரு சர்ச்சு உண்டாக்குவார். அதற்கு பேர் தான் மணவாட்டி சபை. அந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயம். அந்த குணாதிசயம் எல்லா டினாமினேஷனில் உள்ளவங்களுக்குள்ளேயும் இருக்கும். நம்ம தான் இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரியதான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு இவன் கன்ஃபார்மாக சொல்லுவான். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், ஒரு டினாமினேஷனை கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக போக மாட்டாங்க, அவங்க சிலையை வச்சு வழிபடுறாங்க, கரெக்ட், அவங்க போக மாட்டாங்க. அவங்களே கேட்டு பாருங்கள், அவங்க பிரிவினைக்காரங்க, அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தரை கேட்டு பாருங்கள், அவங்க போவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க போகவே மாட்டாங்க, அவங்களாம் கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்றவான். இப்போ நம்மளை கேட்டு பாருங்கள், நம்ம பரலோகத்துக்கு போவோமா? இவன் நம்ம சொல்லுவோம், அந்த சபைக்காரங்க கன்ஃபார்மாக போக மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒன்று தெரியுது, எவன் போக மாட்டான்னு நல்லா தெரியுது. சரி, இவங்களெல்லாம் கேளுங்க, நீங்கள் போவீங்களான்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க கர்த்தரே அறிவார், இல்லையா? ஏன்னா அது பரலோகம் பாருங்களேன், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். உங்களுக்கு மட்டும் அது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஆனால் இன்னொருத்த போக மாட்டாங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நம்ம அப்படி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம். இப்போ யார் போக மாட்டாங்க? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார்கள். நம்ம தான் டினாமினேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு டினாமினேஷனுக்குள்ளேயும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் எந்த டினாமினேஷனுக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டினாமினேஷனுக்குள்ளேயும் இருக்கும். நமக்கு தெரியாது, கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறா மாதிரி இருக்கும். நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னா 3 சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு இருக்கும். 3 ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு இருக்கும். முதல் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் யாரெல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு நினைப்பீங்களோ அவங்களாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க கன்ஃபார்மாக இவர் இருப்பார், போய் பார்க்கலான்னு பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு சிலர் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன் இவர் இல்லை அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆவீங்க. 2வது சர்ப்ரைஸ், நீங்கள் யார் யாரெல்லாம் போக மாட்டான்னு நினச்சிங்களோ அதில் கொஞ்சம் பேர் அங்கே இருப்பான். ஏன்னா இவரெல்லாம் வந்துட்டார் பரலோகத்துக்கு, எப்படி வந்தாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது 2வது சர்ப்ரைஸ். 3வது சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அங்கே இருக்கோம், அது பெரிய சர்ப்ரைஸ். பரலோகத்துக்கு போன பிறகு அவனே யோசிப்பான், வந்துட்டோம் போலையே, கடைசியாக நம்மளும் கிள்ளி வேற பார்த்துப்போம், பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறோமா நம்ம அப்படின்ட்டு. ஏன்னா அது இருக்கிறதுலே பெரிய சர்ப்ரைஸ் அதுதான். நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம், யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்புறமா உட்காந்து வீட்டில் போய் யோசித்து பாருங்கள், எப்படி கண்ண மூடி நீ எல்லாம் பரலோகத்துக்கு போகிறடா, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போதே யோசிப்போம், நம்மெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்மளும் அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி பரலோகத்துக்கு போகிறோம். அதனால் யார் பரலோகத்தில் இருப்பான், யார் இருக்க மாட்டான்னு யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய வேலை நம்மை நாமே சுய பரிசோதனை பண்ணிக்கொள்வது. நாம் போவேனாங்கிறது தான் கேள்வி. எவன் போவான் எவன் போகலைங்கிறது நமக்கு அவசியமே கிடையாது. எந்த சர்ச்சு போனால் என்ன, எந்த சர்ச்சு போகாட்டி என்ன, நம்ம என்ன கூட கூட்டு போய் கையை பிடிச்சி உள்ளியா விட போகிறோம்? நம்ம வேலை நாம் போவேனா. அதனால தான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறதெல்லாமே சொல்கிறார். முதல்ல உன் கண்ணில் உள்ளதை எடுத்து போடு, முதல்ல ஒன்றை பாரு, அப்புறமா உன் சகோதரனை பார்க்கலாம் பாரு. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், எவனை அடுத்தவனை பார்க்கறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதே ஒழிய நம்மளை பார்க்கறது பெரிய விஷயமா இல்லை. சுய பரிசோதனை பண்ணி பார்க்குற இடத்துல இப்போ சிறுசபை இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக இருக்கிறோமா? கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. மெசொப்பொத்தாமியா தேசத்திற்கு இவர் போகிறாரு, அந்த ஊழியக்காரன் போகிறாரு, பொண்ணு தேடி போகிறாரு. போகும்போது அந்த பெண் வருகிறா, வசனம் சொல்லுது அவள் மகா ரூபவதியாக இருந்தாள். யார்? ரெபேக்கா. பார்த்த உடனே அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? மகா ரூபவதி. சரி, பொண்ணு அழகாக இருக்குது, உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாமான்னா இல்லை. ரூபவதி என்பது வெளியே பார்த்து செய்கிற விஷயம் அல்ல, உள்ளே பார்த்து செய்கிற விஷயம். அந்த அம்மா இறங்கி துறவில் இறங்கி தண்ணி எடுத்து ஒட்டகத்துக்கு ஊற்றுதா, நமக்கு ஊற்றுதா, எல்லாத்தையும் பார்க்கணுமே. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் ரூபவதின்னு பேர். வெறும் வெளியே பார்த்து ரூபவதின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது தண்ணி ஊற்றாது. இந்த மாதிரி வெளியே பார்த்து கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் போன கேஸெல்லாம் இருக்குது. கடைசி வரைக்கும் சாப்பாடு செஞ்சு போடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவெல்லாம் இருக்கான். அவன்லாம் சொல்லுவான், ஃபோட்டோவில் பார்த்து ஏமாந்துட்டேங்க அப்படின்பா. உண்மை, கரெக்டு. ஏன்னா அவன் வெளியே பார்த்து சிலர்லாம் சொல்லுவாங்க பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் பையன் இந்த பொண்ணை விரும்பிட்டான், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஏன்? அதெல்லாம் முடியாதுமா, அது தேவ சித்தமாக என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை பாஸ்டர் அவன் செத்து போவேன்னு சொல்கிறான், நீங்கள் எப்படியாவது கல்யாணம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், அவன் பண்ணத்தான் சாவான், பண்ணிட்டானா டெய்லி சாவான், பண்ணாட்டி ஒரு நாள் சாவான். எதிர நிமிதாக டிசைட் பண்ணிக்கணும்.
இன்னைக்கு நம்ம அந்த வெளியே பார்த்து டிசைட் பண்ணுறோம் ரூபவதியான்னு. ஆண்டவர் சொல்றாரு வெளியே பார்த்து டிசைட் பண்ணுறது அல்ல. ரூபவதி என்பது உள்ளேயும் பார்த்து டிசைட் பண்ணணும். அதுதான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. இன்னொன்று இருக்குது, அதையும் வாசிங்க. நம்ம அந்த வசனத்தையும் வாசிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சுய பரிசோதனை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம இந்த நாளில். நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். இன்னொரு ரூபவதியும் இருக்குது பாருங்களேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது மணவாட்டி உன்னத பாட்டில் ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. இன்னொன்று இருக்கு, வேசித்தனங்களால் நிறைந்திருக்கிற ரூபவதி. சபைகளில் 2 வகை இருக்குது. நான் சொல்றது சபை என்பது கட்டடங்களை அல்ல, டினாமினேஷனை அல்ல, நம்மை. இன்னைக்கு நம்ம 2 வகையா இருக்கிறோம். ஒன்று தேவனுடைய மணவாட்டி, பார்க்கறதுக்கு எல்லாம் கிறிஸ்டியன் தான், பார்க்கறதுக்கு எல்லாம் ரூபவதி தான், பார்க்கறதுக்கு எல்லாமே, இன்னும் சொல்ல போனால் எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது தி பர்ஃபெக்ட் தான். ஆனால் உள்ளே பார்த்தா, வெளியே பார்த்தா ரூபவதி, உள்ளே பார்த்தா ஒன்று மணவாட்டி, இன்னொன்று அருவருப்பான வாழ்க்கை, வேசித்தனம். இதில் நம்ம சுய பரிசோதனை பண்ண போகிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதை தான் கர்த்தர் பார்க்குறாரு. வெளியே பார்க்கறதுக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. பைபிளுடைய அளவே எவ்வளோ தெரியுமா? செலெக்ஷன். பைபிளுடைய பாஸ் லெவல் எத்தனை பர்சன்ட் தெரியுமா? 50%. 10 கன்னிகைகள் இருந்தால் எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள்? 5 பேர். 2 பேர் இருந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்? ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் வயலில் இருந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்? 2 பேர் படுத்திருந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்? கணக்குப்படி 50% தான். இந்த 50%ல் நாம் இருக்கிறோமான்றது தான் கேள்வி. இப்போ பார்க்கறதுக்கு கிறிஸ்டின் தான், பார்க்கறதுக்கு ஆவிக்குரியவங்க தான், பார்க்கறதுக்கு பிலீவர் தான், பார்க்கறதுக்கு ஊழியக்காரர் தான். உங்களை பற்றி உங்கள் பாஸ்டரை கேட்டால் அவ்வளோ பெஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. உண்மை அதுதான். ஏன்னா அவருக்கு உங்களுடைய வெளியரங்கமான காரியத்தை பார்த்து கன்ஃபார்மாக. ஆனால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியும். நம்ம போவோமா என்பது. ஒரு அடக்காராதனை நடத்தும் போது ஆண்டவர் அது ஒரு ஊழியக்கார், ஒரு கற்பனை கதை. ஒரு ஊழியக்கார் அடக்காராதனை பண்ணுறாரு. பண்ண உடனே உமது அடியானை ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே பெட்டியில் படுத்திருக்கிறவருக்கு சந்தோஷம். பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு. சிலருக்குலாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. போனால் கேட்டு திறக்கலையாம்மா. இவர் சொன்னாராம், எங்கள் பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் பாஸ்டர் வெளியே பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, நீ யாருன்றது எனக்கு தான் தெரியும், வெளியே போ அப்படின்னாராம். கற்பனை கதை தான், உண்மை அதுதான். அடக்காராதனையில் நாம் ஜெபம் பண்ணுறதுனாலையோ நாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனாலையெல்லாம் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. உள்ளே பார்க்குற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக இருக்கிறோமா, வேசித்தன ரூபவதியாக இருக்கிறோமான்றது தான் நம்முடைய கேள்வி. இப்போ நாம் சுய பரிசோதனை பண்ண போகிறோம். ஒரு 2-3 காரியம்தான். ஏன்னா 22 வருஷம் நான் சபையில் இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, இயேசு வரும்போது நான் பரலோகத்துக்கு போவேனாங்கிறது தான் முக்கியம். எப்போவுமே சபைக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றதே பெருசே இல்லைங்க, சபையிலேருந்து எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். இங்கே வந்துடுவாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் போவாங்க. ஒரு ஃப்ளோட்டிங் க்ரௌடு ஒன்று இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் க்ரௌடு ஒன்று இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் க்ரௌடு இருக்கும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே வரவங்களை பார்த்து சந்தோஷப்படவும் கூடாது. இங்கே வர எத்தனை பேர் அங்கே வராங்கன்றது தான் கேள்வி. இப்போ அந்த சுய பரிசோதனை தான் நம்ம பண்ண போகிறோம். முதலாவது, மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன? வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. முதலாவது மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல. அதான் ரொம்ப முக்கியம். தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் விருப்பப்படுகிறபடி அலங்காரம் பண்ணுகிறது. உலக பிரகாரமாயும் இருக்குது,
ஆவிக்குரிய விதத்திலையும் சொல்கிறேன். சபை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் தேவன் விரும்புகிற அலங்காரம் இருக்குதா சபையில்? ஒரு பொதுவாக நாம் எந்த ஒரு அலங்காரம் செய்யும் போதும் பொதுவாக அலங்காரம்னா அது பெண்களை குறிக்கிறதான வார்த்தை. இப்போ ஆண்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசி காலத்தில் அவர்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கேட்டால் பெண்களை விட ஆண்கள் தான் இப்போ என்ன பண்ணுறான்? ரொம்ப அலங்காரம் பண்ணுறான். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு சில ஆட்கள்லாம் நாங்களாம் முடிவெட்ட அந்த காலத்துக்கு போனோம்னா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே முடிவெட்டி முடிச்சுடுவாங்க மொத்தமாக நமக்கு போட்டு. இப்போல்லாம் முடிவெட்டும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மண்டை விரும்பியாக இருக்குது, மொத்தமாக அடிச்சிருக்கான். அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்படி அலங்காரம் பண்ணுறதுல இப்போ அன்றைக்கி ஒரு பையனை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இந்த கிருடா அப்படியே நீராக வாய்க்குள்ளே போயிருந்துச்சு. அப்படியே அழகாக எடுத்திருக்கான். அப்படி அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், செதுக்கியிருப்பான் போல உட்காந்து தனியாக. அப்படி நான் அந்த தம்பியை கேட்டேன், தம்பி அது உள்ளே போதா இங்கே நிற்கதா வாசல்லன்னு கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அலங்காரங்கிறது பெரிய லெவலில் போகுது. முந்தி இந்த ஸ்திரீகள் தான் அலங்காரம் ரொம்ப ஜாஸ்தி, பெண்கள் தான் பண்ணுவாங்க. அதை நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதே பார்த்துருப்பீங்க தானே, இல்லையா? நம்ம சர்ச்சுக்கு வரும்போதே ஆண்கள் கார் ஏறி முடிச்சு ஹார்ன் அடித்தா முடித்தா கூட ஆள் வெளியே வராது. அது அப்படியே கடைசியாக பார்த்து அப்புறம் அந்த கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியே கடைசியாக தயவு செஞ்சு போகிறீங்களா நீங்கள் சபைக்குன்ற அளவுக்கு அந்த கண்ணாடியே சொல்லும். அந்த அளவுக்கு திரும்பி திரும்பி பார்த்தெல்லாம் வரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அலங்காரம் யாருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம்? அதான் கேள்வி. யாருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம்? பொதுவாக நம்ம எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோன்னா, நம்ம ட்ரெஸ் பண்ணாலோ அலங்காரம் பண்ணாலோ 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மென்டாலிட்டி. நம்மளுடைய எப்போவுமே ட்ரெஸ்ஸிங் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்க நம்மளை என்ன செய்யணும்? டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிலருக்குலாம் என்ன இருக்குது தெரியுமா? அவங்க புது ட்ரெஸ் வாங்கின உடனே சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியாது. பெண்களுக்கு அந்த பழக்கம் எப்போவுமே உண்டு. புது புடவை வாங்கினாங்க, இல்லை பட்டு புடவை வாங்கினாங்க, இல்லை ஏதாவது ஒன்று வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் போட்டுட்டு வருவாங்க. அப்படி ஏதாவது பிரமாணம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பிரமாணம் எதுவும் இல்லை. பைபிள் அப்படி ஏதாவது பிரமாணம் இருக்குதா? லேவி ராகமத்தில் புது வஸ்திரத்தை வாங்கின உடனே ஆசாரிய இடத்துல கட்டி கொண்டு வந்து காட்ட கடவன், அவன் இளங்காலை ரத்தத்தை தெளித்து அப்படின்னு இருக்கிறதா ஏதாவது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வரும்போது பாருங்கள் புதுசு போடுவாங்க. நம்மளால் இருக்கோம்ல, எதை வாங்கினாலும் எங்கே வேணால் போட்டு அவன் ஷாப்பிங் மால் கூட வந்துடுவார் புதுசாக. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்க போட்டு வந்தோடனே யாராவது அவங்கள பார்த்து கேட்கணும், இது எங்கே எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருக்குது, இப்படி ஒரு கலர் தான் நான் தேடினேன்னு யாராவது சொன்னா தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஸு. இல்லைன்னா அன்றைக்கி ஃபெயிலியர் அந்த ட்ரெஸ்ஸு. அவங்களே யோசிச்சு, ஏன் இன்றைக்கி நம்மளை பார்த்து யாருமே கேட்கல, புதுசுன்னு கூட கேட்கலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க இப்போ ஆராதனையிலே அப்படி உட்காந்துருக்க கேஸெல்லாம் இருக்கு. இவர் இங்கே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஆவியை ஊற்றும் அனலை ஊற்றும்னா அந்த மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்கும். யாராவது கேட்பாங்களா நம்மளே? எதுவும் கேட்பாங்களா? அப்புறம் எப்படி ஆவி ஊற்றும் அனல் ஊற்றும் இல்லையா? அப்போ ஒரு ட்ரெஸ்ஸோடைய நம்முடைய நோக்கம் என்ன? பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம்? 4 பேர் பிடிக்கணும், மற்றவங்க பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லணும், டீசெண்டாக இருக்கணும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அந்த இடத்துக்கு போனால் இப்படி பண்ணணும், இப்படிலாம் நம்ம வச்சுருக்கிறோம், க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம் உலக பிரகாரமாக. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய அலங்காரம் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது, தேவன் விரும்புகிற விதமாக இருக்கணும். நான் பேசுகிறது ஆவிக்குரிய விதத்தில். தேவன் விரும்புகிற விதமாக இருக்கணும். விபச்சாரியுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 17:4 வாசிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும். அப்ப இங்க ஒரு வேசியும் பாருங்க அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களும் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து முத்துக்களினாலும் ரத்தனங்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, ஒரு வேசியும் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 21:2 மணவாட்டியும் அலங்காரம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த 2 பேருடைய அலங்காரத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான் இருக்கிறது. மணவாட்டியுடைய அலங்காரம் மணவாளனுக்காக, அப்படிதான் வசனம் சொல்லுது, தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. ஆனால் வேசியினுடைய அலங்காரம் தன்னை பார்க்கிற எல்லாருக்காகவும், எல்லாருக்கும் பிடிக்கணும். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மீடியாவில் வரவங்க, டிவியில் வரவங்க, அப்புறம் சினிமாவில் வரவங்க, அந்த மாதிரி சில நடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருக்காக அவங்க பண்ணுறாங்க? அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், பார்க்குற எல்லாருக்கும் அவங்கள கவரணும், அத்தனை பேரும் அவங்களையே பார்க்கணும்.
அதுதான் ட்ரெஸ்ஸிங் அவங்க பண்ணுறது. ஆனால் ஒரு மனைவியினுடைய அலங்காரம் எதற்காக இருக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை, முதல்ல கணவனுக்கு பிடிக்கணும். முதல்ல கணவனுக்கு பிடிக்கணும். அதுதான் அலங்காரத்தினுடைய மிக முக்கியத்துவம். நான் இப்பொழுது ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிறேன். சபையானது இன்னைக்கு அலங்காரத்தில் இருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்தில் இருக்கு. ஆனால் சபையினுடைய அலங்காரம் இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? இயேசுவுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கா? சபைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இயேசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் மணவாளன். அது ஆராதனையாக இருக்கட்டும், அல்லது செய்தியாக இருக்கட்டும், காணிக்கையாக இருக்கட்டும், அல்லது சபைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்குதா? தேவனை பிரியப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் நானும் சபைக்கு இருக்கிறோமே ஒழிய மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு சபை கிடையாது. இன்னைக்கு சபைகள் எப்பொழுது கெட்டு போகிறது, எப்பொழுது தேவனை விட்டு தூர போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு சபை முயற்சி செய்கிறதோ அன்னையோட சபை தேவனை விட்டு தூர போகும். சபையினுடைய வேலை தேவனை பிரியப்படுத்துவது. விசுவாசிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக விசுவாசிகள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சர்ச்சுக்கு போனேன், அது ஒன்றும் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்காது. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? இங்கே கொடுக்குற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறணும். அதுக்கு தான் சர்ச்சு. உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு இது நடக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறீங்க, ஸ்கூலில் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் இருக்குதா? என் பையன் 11 மணிக்கு தான் எழுந்திருப்பான், 11:30க்கு தான் ஸ்கூலுக்கு வருவான், ஓகேவா? அப்புறம் 2 மணிக்கு அவன் சாப்பிட வீட்டுக்கு வருவான், ஓகேவா? அப்புறம் 4 மணிக்கு மேலே அவன் வீட்டில் விளையாட போயிடுவான். இப்படி ஒரு ஸ்கூல் கிடைக்குமா? போய் கேட்கும் போதே ஸ்கூலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. 7:30 மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு படிக்கணும், இத்தனை மணிக்கு போகணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இந்த யூனிஃபார்ம் போடணும், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் கொடுக்குற யூனிஃபார்ம் போடணும், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவன் சொல்கிறத பண்ணி நீங்கள் படிக்கணும். ஒரு உலக பிரகாரமாக ஒரு உங்கள் வாழ்க்கை சர்வை பண்ணுறதுக்கு தேவையான படிப்புக்கு இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எந்த கேள்வியும் கேட்காம கணவனும் மனைவியும் கையெழுத்து போட்டு பையனை கொண்டு போய் சேர்க்குறீங்க. உங்கள் ஆத்மாவை நித்தியத்தில் கொண்டு போய் வைக்க போகிற சபையில் கொடுக்கப்படுகிற வசனத்துக்கு எத்தனை கேள்வி கேட்குறீங்க? எவ்வளவு கொஸ்டின்ஸ், எத்தனை விதமான எதிர்ப்பு. ஒரு புரட்சி கூட்டம் உட்காந்துக்கிட்டே இருக்கும் சபையில், பின்னாடி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பான். உட்கார்ந்து அவன் மட்டும் இல்லை, ஒரு கூட்டத்தையே உருவாக்கிட்டு இருப்பான். ரொம்ப தான் பாஸ்டர் பேசுகிறாரு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிம்பா, இவரை பற்றி எனக்கு தெரியாதா, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இப்படிலாம் இருக்க முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் உங்கள் பையன் ஸ்கூலில் சொல்லி பாருங்க, பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும் போது ஃபீஸ் இத்தனை 1000 ரூபாய், ரொம்ப ஓவருங்க, பாதியாக குறைச்சிக்குங்க, பையனை வேணா நான் பாதி நாள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், மீதி நாள் வீட்டிலே வச்சுக்கிறேன், ஒத்துப்பாங்களா? அத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு இடத்துக்கு போனால் ஃபோனை ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் ஆஃப் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் சபையில் சொல்லி பாருங்க, ஆஃப் பண்ண மாட்டான். ஏன் ஆஃப் பண்ணணும்? நான் வேணா மியூட் மோடில் வச்சுக்கிறேன், வைப்ரேஷனில் வச்சுக்கிறேன், நல்ல செய்தி போயிட்டு இருக்கும்போது குர்ன்னு அடிக்கும். அதுலேயும் ஒரு சில துணிகர ஆத்மா இருக்குது. நான் சொல்கிறது நார்வேக்கு வெளியே இப்போ சரியா, துணிகர ஆத்மா இருக்குது. சபை நடக்கும் போதே எடுத்துகிட்டு பேசிட்டு வெளியே போகிறது எவ்வளவு துணிகரம். கர்த்தர் ஆராதிக்க வந்துட்டு இங்கே ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவ்வளவு துணிகரம். ஒரு எம்பியோ அல்லது ஒரு மிக முக்கியமான ஹையர் ஆஃபீஷியலோ பேசும்போது ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுருக்கணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூலே இருக்குது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி சர்ச் இருக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி தான். இங்கே நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அவன் அவன் ட்ரெஸ் பண்ணி உட்காந்துருக்கிற தோரணைக்கே சபையில் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ண முடியாது. சொல்லி பாருங்க, அது சர்ச்சில் அவ்வளோ கண்டிப்பாலாம் பேசக்கூடாதுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கடைசி காலத்தில் ஊழியக்காரன் வேற வந்துட்டான். ஏன்னா அவனே அப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுறான். அவனே அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது டிஷர்ட்டில் இருக்கிறதுல சட்டையெல்லாம் கழட்டி போட்டு இன்னும் போக போக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது போல், போகிற ரேஞ்சில் இது எங்கே போய் நிற்கணும்னு தெரியாது. ஷார்ட்ஸோட வந்து பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஆண்டவர் வந்து சபையை உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்கள் தான் சபைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நான் சபையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லலை, வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். மாற்றினா தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
இல்லைன்னா இங்கே வந்தும் பரலோகத்துக்கு வர மாட்டியா? இல்லை பரலோகத்துக்கே நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது உங்கள் இஷ்டம். எதுக்கு ஆண்டவர் சபைக்கு உங்களை கொண்டாந்து சேர்த்துருக்கிறாருன்னா எப்படியாவது நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும். இங்கே 70 பலத்தின் மிகுதினால் 80 அங்கே தான் நித்தியம் இருக்குது, எட்டர்னல். இது ஜஸ்ட் டெம்பரவரி. ஒரு 7 பீரியட் 8 பீரியடு ஸ்கூலில் இருக்கு, அந்த மாதிரி இது ஒரு 70 வருஷம் இல்லை 80 வருஷம், அதுக்கப்புறம் அது நித்தியம். அந்த 70 வருஷமும் நித்தியத்துக்கு உங்களை ரெடி பண்ணுறாரு ஆண்டவர். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ முதலாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, என் இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி, அவர் விரும்புகிற மாதிரி. ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்தர் ராஜகுமாரத்தையை ரெடி பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் ரெடி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளை போலத்தை அவ மேலே போடுவாங்கன்னு இருக்கு. ஏன் வெள்ளை போலத்தை போடுறாங்க? ராஜாவுக்கு பிடிச்ச சென்ட் என்னன்னா வெள்ளை போலம். ராஜாவுக்கு என்ன வாசனை பிடிக்குமோ அந்த வாசனைக்கு இவளை மாத்துறாங்க. இவளை மாற்றி இவ போய் அங்கே நிற்கும் போது ராஜாவுக்கு பிரியமாய் மாறுறா. ராஜா அவளை ராஜகுமாரத்தையா மாத்துறான். எத்தனையோ பேர் இருந்தாலும் எஸ்தர் ராஜகுமாரத்தையா ஏன் மாறினாங்க? அவங்கெல்லாம் தங்களுக்கு பிடித்தமானவற்றை ஏகாவிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இவள் மட்டும் ராஜாவுக்கு பிரியமானபடி நடந்து கொண்டாள். நீங்க இந்த பூமியில உங்களுக்கு பிரியமானபடி வாழலாம், உங்களுக்கு பிடிச்சபடி அலங்காரம் பண்ணி கொள்ளலாம், உங்க இஷ்டப்படி இருந்து கொள்ளலாம். ஒன்றும் இல்லை, கர்த்தர் கொடுப்பார். என் நாமத்தினால எவைகளை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எஸ்தரோ வென்றால் அந்த வசனம் அழகா இருக்கும். அந்த இடத்துல அந்த ராஜாவுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட கன்னிமாடத்தில் இருக்கிற பெண்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர வேற ஒன்றையும் அவள் கேட்கவில்லைன்னு இருக்கு. ஏன்னா அவளுடைய நோக்கம் நான் ஏகாக்கு பிரியமானி நடக்கிறதோ இங்க இருக்கிறவங்களுக்கு பிரியமா நடக்கிறதோ அல்ல, என்னுடைய நோக்கம் ராஜாவுக்கு பிரியமாக நடப்பது. நாளைக்கு நான் ராஜகுமாரத்தையா போய் உட்காரணும், ஸ்ரீகளுக்குள் ரூபவதியா மாறணும், சபை கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தில் இருக்கணும். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துறதுக்கு சபை எல்லா காலகட்டத்திலையும் சபை எங்க கெட்டு போச்சுன்னு பாருங்க. சபைக்கு வரவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஊழியக்காரன் என்னைக்கு தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணானோ அந்தந்த காலகட்டங்களில் சபை கெட்டு போச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா விசுவாசிகள் போயிட்டாங்கன்னா அப்புறம் சபைக்குள்ள கூட்டம் இருக்காது. நம்ம தப்பா நினைக்கிறோம். நம்ம ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா அதுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌடை கர்த்தர் வச்சிருக்கிறார். பரலோகத்துக்குன்னு ஒரு பெரிய க்ரௌடு வச்சிருக்கிறாரு. அந்த க்ரௌடு வரும். இந்த விசுவாசியை ரொம்ப குழஞ்சி காம்ப்ரமைஸ் ஆகி வசனத்தை விட்டு விலகி அப்படியே விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி மாறின சபையெல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். எண்ணிக்கை வேணால் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலி காணாமல் போயிடும். ஆனால் ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற சபை எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், என் சபைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 5000 பேர் இருக்கிற சபையில் 50 பேர் வர்றதுக்கும் 50 பேர் இருக்கிற சபையில் 50 பேரும் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது 10ல் 1, இது 100%. அதுதான் கர்த்தர் விரும்புகிற முதலாவது சபையினுடைய குவாலிட்டி. நீங்கள் பல நேரங்களில் விபச்சார அலங்காரம் இருக்கு. விபச்சார அலங்காரம்னா என்ன? மற்றவங்களை கவர்றதுக்கு. நான் நிறைய சபையை பார்க்குறேன், விசுவாசிகளை வர்றவங்களெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ். யூத் மீட்டிங் எடுத்த உடனே யூத் மீட்டிங் என்ன பண்ணணும்? ஒரு கோரியோகிராஃபி, ஒரு மைம். ஏன் எதுக்கு? ஒரு கோரியோகிராஃபி போட்டு ஒரு டான்ஸ் போட்டால் தாங்க யூத் விரும்புவான். எந்த யூத்து சொன்னா அப்படின்னு எங்கே இருக்குது பைபிளில்? வசனம் என்ன சொல்லுது பைபிளில்? வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால. ஒருவேளை வாலிபர்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ஒரு செய்தியை கொடுத்து அல்லது ஒரு ஆலோசனையை கொடுத்து வசனத்தை கொடுத்தா பார்க்குற உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கு. ஐயோ வாலிபர்கள் எப்படி எடுத்துப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? சிலர்லாம் நூதனமானதை சில சமயம்லாம் ஒரு பேம்ப்ளெட் போட்டிருந்தாங்க, யூத் மீட்டிங்க்கு வருகிறவர்களுக்கு நாங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுவோம், வருகிறவர்களுக்கு டிஷர்ட் கொடுப்போம். இது என்ன எப்படி இருக்குது? வருகிறவர்களுக்கு அன்னதானம் வழங்குவோம். அந்த மாதிரி இல்லை, அப்படி இல்லை. இது அப்படி அவனை தக்க வைக்கவே முடியாது. அப்படிலாம் யூத்தை நிற்க வைக்க முடியாது. ஆடினாலும் நிற்க மாட்டான், பாடினாலும் நிற்க மாட்டான், குதிச்சாலும் நிற்க மாட்டான். அவன் வசனத்தில் தான் நிற்பான் கடைசி வரைக்கும். நீங்கள் அவனுக்கு வசனத்தை போட்டுருங்க, உங்கள் பார்வையில் அந்த வசனம் விளையிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் அவன் ஊழியக்காரனாய் வந்து நிற்பான். ஏன்னா வசனம் அவனுக்குள்ள கிரியை செய்ய தொடங்கிடும். நாம தான் ஆளுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகும். ஆளுக்கேற்ற மாதிரி அதான் ஒரு காலத்தில் உபவாசம் செஞ்சோமோ சொல்லாமல் கொள்ளாமல் செய்வோம். நம்ம உபவாசம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆண்டவரே அப்படி தான் சொல்கிறாரு,
இப்போ உபவாச ஜெபம் போஸ்ட் அடித்து ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு. போஸ்ட் அடித்து ஓட்டுறது கூட அதையும் தாண்டி இன்னைக்கு எந்த லெவலில் போயிட்டோம் தெரியுமா? உபவாச ஜெபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். எப்படி பாருங்க, உபவாச ஜெபத்தின் முடிவில் உணவு வழங்கப்படும். இப்போ அவன் உணவுக்கு வரானா உபவாசத்துக்கு வரானா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அவன் உபவாசத்துக்கு வரானோ இல்லையோ எதுக்கு வந்துடுவான்? உணவுக்கு வந்துடுவான். இப்போ அவன் எப்படி உட்காந்துருப்பான் ஜெபத்தில்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், என்ன போடுவாங்கன்னு தெரியல, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு தெரியலையே, சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம்ப்பா. மூக்கு மட்டும் வெளியே இருக்கும் அவனுக்கு, எப்படியாவது ஒரு வாசனை வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளால பக்கத்துலேயே அடுப்பு போட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜனங்களை கவர் பண்ணுவதுக்கு சபை இல்லை, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சபை கிடையாது, ஜனங்களை உருவாக்குறதுக்கு தான் சபை. இங்கே உருவாக்குறதுக்கு தான் வச்சிருக்கிறோம் சர்ச். அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்லுவேன், பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது கம்பீரமாக நுழையணும். அதை சாராண்டவரஜம் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசீயோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அப்படி உள்ளே போகும்போது, ஊழியக்காரன் போகும்போது பரலோகம் கம்பீரமாக வரவேற்கணும். அப்படி ஸ்தேவான் உள்ள நுழையிறான், பக்கத்தில் உட்காந்துருந்த இயேசுவை ஏஞ்சி நிற்கிறார் பாருங்க, என்ன கம்பீரம் பாருங்க. அவன் உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் ஆத்மா அப்படி நுழையும் போது அங்கே 1000 தூதர்களும் 24 மூப்பர்களும் அந்த 4 ஜீவன்களும் பார்த்து சொல்லுவாங்க, உண்மையும் உத்தமம் உள்ளவன் ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னு சொல்லி. அப்படித்தான் நுழையணும். ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், ஹெவனுக்குள்ளே நுழையும் போது ஒரு கம்பீரமாக நுழையணும். அது மேலே தான் நம்ம தாட்டே இருக்கணும். இப்போவே இங்கேயே விசுவாசியும் ஊழியக்காரனோ தலையை குனிய தொடங்கிட்டீங்கன்னா எப்படி தேவனுக்கு முன்பாக தலை நிமிரும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா தான் ஆகாபுக்கு முன்பாக நிற்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா மட்டும்தான் ஆகாபுக்கு முன்னாடி நிற்க முடியும். நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியலன்னா வேற யாருக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீ கேயாசியா இருந்து நாகமான்ட்ட போய் கையை வாங்கி காசை வாங்கி நீ வீடு கட்டிடலாம், தோப்புகள் துறவுகள் வாங்கிடலாம், வஸ்திரம் வாங்கிடலாம். வெளியே பார்த்தீங்கன்னா கேயாசி யாரு? நாகமானுடைய அசிஸ்டன்ட்டு. கேயாசி எங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார்? அதுக்கப்புறம் நாகமான்ட்ட போய் ஜாயின் பண்ணிட்டாரு. நாகமானுடைய அசிஸ்டன்ட்டு. இப்போ எல்லாருக்கும் மரியாதை இருக்குது, நாகமான் அசிஸ்டன்ட்டு. ஆனால் கேயாசி குஷ்டரோகிங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், எலிசாவுக்கு தெரியும். நீ பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்க, உள்ள குஷ்டம். அதுதான் சொல்கிறேன், எலிசா கிட்ட இருந்திருந்தீன்னா வெளியே நீ கிராண்டாக இருந்திருக்க மாட்ட, ஆனால் உள்ள கர்த்தருடைய வல்லமை கிரியை செஞ்சுருக்கோம் உனக்கு 4 மடங்கு. ஏன்னா எலிசா கிட்ட ஏற்கனவே 2 மடங்கு இருக்குது. அது எலிசா கிட்ட வரும்போது, எலிசா கிட்ட வந்து கேயாசி கிட்ட வரும்போது 4 மடங்கு ஆகிடும். பார்க்க வெளியே வேணா வஸ்திரம் பழகிய வஸ்திரமா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? 4 மடங்கு கம்பீரம். இப்போ கேயாசி கூட நிற்கிறாரு, வஸ்திரம் நல்ல ராஜ வஸ்திரம், தளபதி வஸ்திரம், கேயாசியோட அசிஸ்டன்ட், போகிற இடத்துல மரியாதை. ஆனால் சட்டையை திறந்தா நாத்தம், உள்ளுக்கு உஷ்டம். இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாக நிற்கணும், கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நடக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை, அதுதான் தேவன் விரும்புகிற அலங்காரம். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீ தேவனை பிரியப்படுத்து, கர்த்தர் மனுஷனுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி உட்கார வைப்பார். அல்லேலூயா. முதலாவது, சபை கர்த்தருக்கேற்ற அலங்காரத்தில் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற மிக முக்கியமான விஷயம். 2வது, சபைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன? வாசிங்க 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். 21ஆம் அதிகாரம் 27வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வசனம் என்ன சொல்றது பாருங்க. அடுத்து, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபைக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பையும், தீட்டுனா அன்கிளீன் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷில், அன்கிளீன் இருக்கும். ஒரு அசுத்தமானது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது, அருவருப்பானது எதுவும் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாதான்? வரக்கூடாது, பிரவேசிக்க கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம சபைக்குள்ள சுத்தமானது இருக்குதா? இன்னைக்கு சபை என்ன லெவலில் போயிட்டு இருக்குது? எது சுத்தம்னு முதல்ல தெரியுமா? இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமே. நிறைய பேருக்கு எது கர்த்தருடைய உபதேசம், எது பிசாசினுடைய உபதேசம்னே பாதி பேருக்கு தெரில. சபைக்குள்ள எது கர்த்தருடைய உபதேசம், எது பிசாசினுடைய உபதேசம்? ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:11 வாசி. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளையுடையதாய் இருந்து பலி சர்ப்பத்தை போல பேசினது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பார்க்கறதுக்கு அந்த மிருகம் எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல் இருக்குது. ஆனா பேசுறது எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல, பிசாச மாதிரி பேசுது. ஆனா பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி. அதோட அர்த்தம் என்ன? பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல இருக்கும், ஊழியக்காரனை போல இருக்கும், விசுவாசியை போல இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? வலு சர்ப்பம், பிசாசுக்குரியது. ஆனா பார்க்கறதுக்கு வெளியே கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி, பார்க்கறதுக்கு ஊழியக்காரன், பார்க்கறதுக்கு விசுவாசி, பார்க்கறதுக்கு பரிசுத்தம், பெந்தகோஸ்தே எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்கு? கர்த்தர் அருவருக்கிற காரியம். இன்னைக்கு சபைகளை நீங்க பார்க்குறீங்க, நிறைய யூத்ஸுக்கு எது கரெக்டுன்றதே தெரியாம போயிடுச்சு. இப்ப அவன் சில தப்புகள் நடக்குது, அதில் என்ன தப்புன்னு கேட்குறான். நான் துணிகரமான காரியத்துக்கெல்லாம் போல. இப்போ இன்னும் நான் சொல்கிறது வந்து, இப்போ சில சபைகளில் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி அலவுடு. நான் அதை பற்றியெல்லாம் இப்போ பேசவே இல்லை. இனி அந்த லெவலுக்குலாம் போயிடும். நான் சொல்கிறது, எது தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, எது அருவருப்பான ஆராதனை, அதுவே அவனுக்கு தெரில. அவன் இன்னைக்கு வந்து சினிமா பாட்டை போட்டு சர்ச்சில் ஆடுறத கரெக்டுன்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்கு. சபைக்குள்ள விசில் அடிக்கிறது கரெக்டுன்னு ஒரு குரூப் இருக்கு. சபைக்குள்ள அருவருப்பான காரியங்களை நடக்கிறது ஒரு குரூப் இருக்கு. ஒரு சபைக்கு போயிருக்கிறோம். பில்டிங் ஃபண்டுக்கு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அந்த பில்டிங் ஃபண்டுக்கு ப்ரோக்ராம் நடத்தும் போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்முடைய சபை கட்டுமான பணிக்கு நம்மிடத்தில் ஆஃபரிங் வாங்கிறதுக்கு அல்லது அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் வருகிறாருன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வர்றார்? அவர் தான் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி வருவார்னு பார்க்குறோம். எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஒரு ஆள் வந்து ஃபாதர் பெர்கமான் ஸ்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு சர்ச்சில். என்னன்னு கேட்டால் கலெக்ஷன். இப்படி வந்து ஒரு துணிகரமாக இப்படி ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு சபை கட்டணுமா? என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர், பரிசுத்தமாக கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்ற ஆண்டவர் இப்படி ஒரு அருவருப்பை விரும்புவாரா? இதுதான். அப்ப இது சரின்னு அங்க ஒரு 10 ஊழியக்காரன் உட்காந்துருக்கான். அவனும் கைத்தட்டி சிரிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, பாவம் செஞ்சாலே தப்பு இல்லை, பரலோகத்துக்கு போகலான்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். அந்த சபையிலேயும் ஒரு 500 பேர் உட்காந்துருக்கிறானே. நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர், நீ பாவியாக இருந்தாலும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். அந்த சபையிலேயும் 10 பேர் உட்காந்துட்டு ஆமேன்னு சொல்றான்ல. அப்ப அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. இப்ப நம்ம பிள்ளைங்க அந்த ஏரியாவுக்கு போது படிக்கிறதுக்கு அந்த பக்கத்துக்கு போகும்போது அந்த சபைக்கு போனா நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சரி தப்புன்னு தெரியுமா? அது அங்க போயிட்டு நம்மளை பார்த்து சொல்லுது, நீங்க இது நாள் வரைக்கும் தப்பா சொல்லிட்டீங்க, இங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. ஒரு சபையில ஒரு ஆராதனையில் சாயங்காலத்தில் டிவியில் சினிமா போட்டு விட்டுருக்குறாங்க. கேட்டால் அந்த வாலிபன் சொல்கிறான், அங்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நீங்கள் தான் பரிசுத்தம் ஜபம். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் வந்து சொல்கிறான், நீ ஜபிக்கிறத விட டான்ஸ் ஆடுறதுல தான் வல்லமை ஜாஸ்தி, நீ டான்ஸ் ஆடிப்பாரு, ஜபம் பண்ணுறதை விட அதில் வல்லமை அதிகமாக இருக்குதுங்கிறான். நம்ம பையன் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கிறான், இப்போ இன்னும் ஆட தொடங்குறான். எது சரி எது தப்பு அதுவே இன்னைக்கு சர்ச்சுக்கு தெரியல. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக காரியம் ஒன்னொன்னா சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா உணர்றவங்க ஒரு கூட்டம் இருக்கு. கொஞ்சம் உணர்றாங்க, ஐயோ இதெல்லாம் தப்பா போகுது, சர்ச்சுக்குள்ள தப்பா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு உணர்றான். ஆனா நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம சொன்னா பிரச்சனை வந்துடும், நம்ம இதை சொல்லாம. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் இடத்துல ஒரு ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டார். நாங்கள் மேகசினில் எழுதுறதை பார்த்துட்டு அவர் என்னை கூப்பிட்டுட்டு, தம்பி நீங்கள் நல்லா எழுதுறீங்க, ஆனால் வார்த்தைகள் கடினமாக யூஸ் பண்ணுறீங்க, எதனாலன்னு கேட்டால் சில ஊழியர்கள் செய்கிறத ஊழியக்காரங்க பேரை போடலை, கடினமாக எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இப்படிலாம் கடினமாக சொல்லாதீங்க, சாஃப்டாக சொல்லுங்கன்னு சொன்னார். சரிங்க ஐயா, உங்களுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறோம்னு வேற ஒன்றும் சொல்லலை, விட்டாச்சு. ஒரு 3 வருஷம் 2 வருஷமோ 3 வருஷம் இருக்கும். அவர் ஏரியாவில் ஒருத்தர் எழும்பி அவர் என்ன பண்ணார், எங்கள் சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு போடுறோம், ஃப்ரீயாக 1 வே டிக்கெட் கொடுக்குறோம்லாம் சொன்ன உடனே இவர் சர்ச்சிலேருந்து ஒரு 30-40 பேர் போயிட்டாங்க. உடனே அவர் மேகசினில் எழுதுறாரு, என்னை விட கடினமான வார்த்தைகளை போட்டு எழுதுறாரு.
திருடர்கள் வந்திருக்கிறார்கள், ஆத்துமாக்களை திருடி கொண்டு போகிறார்கள், அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன், என்ன இவ்வளோ கடினமாக எழுதியிருக்கீங்க, சாஃப்டாக எழுதுங்க. என் ஆடுகளை அழைத்து கொண்டு போய் விட்டார்கள், அவர்கள் அங்கே பராமரித்து கொண்டிருக்கிறார்கள், அப்படி எழுதுங்க. அவர் சொன்னார், அது எப்படி என் ஆடுது, உனக்கு இப்போ வலிக்குது, எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வலிச்சிருச்சுன்னு சொன்னேன். சபைக்குள்ள அருவருப்பு வரும்போது வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறதும் ஒரு வகையான தப்பு. சபைக்குள்ள சொல்றேன், சொல்லணும், இதெல்லாம் தப்பு செய்யாதீங்க, இப்படி கொண்டு வராதீங்க, சொல்லணும். காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். சபைக்குள்ள வரும்போது தைரியமா சொல்லணும், இல்லைங்க இது என் சபைக்கு ஒத்து வராது. ஊழியக்காரன் வந்து ஏதாவது ஒரு மோசமான உபதேசமோ வித்தியாசமான உபதேசமோ அவன் வந்து வித்தியாசமா சொல்லுவான். செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். இதில் ஏதாவது சரி இருக்கா, தப்பு இருக்கா? இப்போ நான் சொன்னதில் சரி இருக்கா, தப்பு இருக்கா? ஏதாவது தப்பு இருக்கா? செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் கர்த்தர் மன்னிச்சிட்டார். சரியா தப்பா? தப்பு. செய்ய போகிற பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா ரிசர்வேஷனில் பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி உன் பாவத்துக்கு பாவ மன்னிப்பு ரிசர்வேஷனில் இருக்கு, டோன்ட் வரி, கோ அஹெட். செய்யாதரா, செஞ்சா நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லும் போதே நம்மால் செய்கிறான். தைரியமாக செய்ய, பிரச்சனை இல்லை. செய்ய போகிற பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? கோ அஹெட் அப்படின்ற மாதிரி. இதை நம்ம சொன்னோன்னா, இல்லை இதில் ஏன் நம்ம போய் அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருங்க. நாளைக்கு ஆடு காணாமல் போகும், அருவருப்பு சபைக்குள்ளே வரும். ஒரு காலத்தில் இப்படி கேட்காம விட்டு 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 தான் இன்னைக்கு ஹோமோசெக்சுவல் தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு வந்துடுச்சுல்ல. சபைக்குள்ளே தப்பு இல்லைங்கிறதுக்கு சொல்லிட்டான்ல. அதை கேட்டா பிடிச்சி ஜெயிலில் போடுவேங்கிற இடத்துக்கு வந்துட்டான்ல. இப்போ ஒரு கூட்டம் அதை கேட்காம அமைதியாக உட்காந்துருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் செஞ்சாங்க. சபைக்குள்ள வர்றதையும் எதையும் அனுமதி கொடுத்து சபை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அருவருப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, பொற்பாத்திரத்தை. 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அருவருப்புகளால் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் பிடித்திருந்தாள்னு இருக்க. அருவருப்புகளால் நிறைந்த பொற்பாத்திரம். இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு காரியமும், ஆராதனை எடுத்துக்கொள்ளுங்க, அருவருப்பு. செய்தி எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு விரோதமான செய்தி. கம்யூனியன் எடுத்துக்கொள்ளுங்க, அபத்தமான கம்யூனியன். ஆண்டவர் சொல்றாரு அபத்தமா போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு. சபைக்குள்ள இன்னைக்கு கம்யூனியன் எப்படி இருக்குது? அபத்தமான கம்யூனியன். அது கொடுக்குற விதமும் அபத்தம், அது கொடுக்குற ஆளும் அபத்தம், எடுக்கிறவனும் அபத்தம். இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு துணிகரம். ஒரு தீர்மானம் பண்ணணும், என்னால் வந்து உலகத்தை திருத்த முடியாது, ஆனால் சபையை திருத்த முடியும். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது, என் வீட்டுக்குள்ளே அது வராமல் என்னால் தடுக்க முடியும். அதை தான் தீர்மானம் எடுக்கணும். சபைக்குள்ள பெற்றோருக்கு சொல்கிறேன், பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அருவருப்பான காரியங்களை கொண்டு வரும்போது, உட்காந்து ஏதாவது அருவருப்பான காரியத்தை டிவியில் பார்க்கும்போது கண்டிக்கணும். இல்லை சட்டப்படி நம்ம கண்டிக்கக்கூடாது, நம்ம அன்பாக இருக்கணும். அது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னா இருக்கு, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த லா, எந்த சட்டம் எதுவாக இருந்தாலும் பைபிளுக்கு உட்பட்டு இருந்தால் நம்ம கீழ்ப்படியணும். பைபிளுக்கு வெளியே இருந்தால் கீழ்ப்படிய முடியாது. அதான் உண்மை. எப்பேற்பட்ட அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை அரசாண்டவன், சட்டம் போட்டா அது பைபிளுக்கு அகைன்ஸ்டா இருந்தா கீழ்ப்படிய முடியாதுன்னு மொர்தெக்காய் சொல்லிட்டான். நேபுகாத் நேச்சார் சட்டம் போட்டு தூரா என்கிற சமபூமியில பெரிய ஒரு சிலையை நிறுத்தி வணங்கணும்னு சொன்னா முடியாதுன்னு 3 பேர் சொல்லிட்டான். யாரு? நான் கட்டிய மகா பாபிலோன். அப்படியேப்பட்ட நேபுகாத் நேச்சார். அதே மாதிரி ரோம சாம்ராஜ்யத்தில் ஹெயில் சீசர் என்று சொல்லக்கூடியதான சிலை வழிபாடு உள்ளதான காலத்தில் அதை வணங்க முடியாதுன்னு சொல்லி செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சட்டம் இப்போ நம்மளால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இல்லைங்க, எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லி வசனம் சொல்லுது. கீழ்ப்படியணும், பைபிளுக்குள்ள இருந்தால் தான் கீழ்ப்படியணும். பைபிளுக்கு வெளியே இருந்தால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், கிடையாது. அமெரிக்காவில் போன வருஷம் நடந்த சம்பவம். ஹோமோசெக்சுவலுக்கு கல்யாணத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. சபைக்குள்ளே வச்சு பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்காட்டி அது அஃபென்ஸ். அப்போது சபைக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அம்மா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிலீவர், அதாவது நல்ல ஒரு சத்தியத்தில் நிற்கிறவங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது, நீங்கள் போங்க போய் வெளியே பண்ணிக்கங்கன்ட்டாங்க. உடனே இவங்க போய் கேஸ் போட்டாங்க.
கேஸ் போட்ட உடனே ஜட்ஜு கூப்பிட்டுட்டு சொல்கிறார், ஒருவேளை இந்த சட்டம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இது புது சட்டம், உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்புகிறேன், இப்போ கூட நீங்கள் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போகிறத விட ஜெயிலுக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போகிறத நான் சந்தோஷமாக நினைக்கிறேன், என்னால் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கர்த்தருக்கேற்ற வைராக்கியம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் உள்ளே நுழையாது. எங்க சபைக்குள்ள வராது. கர்த்தர் அருவருக்கிறாருன்னு தெரிஞ்சா உள்ளே வரக்கூடாது. தப்பான ஊழியக்காரன் தெரிஞ்சா சபைக்குள்ள ஏற்றக்கூடாது. விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லி வீடுகளுக்குள்ள வந்து மோசம் போக்குறவர்கள் அலைந்து திரிவாங்க, விசிட்டிங் பாஸ்டர்ஸ். நீங்களும் எப்படி தெரியுமா, 4 தீர்க்க தரிசனம் கண்ணை மூடிட்டு அடிச்சாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஆண்டவர். அவரு அப்படியே பார்த்தவன்னு சொல்றாரு, அப்படியே புட்டு வைக்கிறாரு. ஒன்று சொன்னாரு பாருங்க. என்ன சொன்னாரு? உங்களுக்கு தேவையான அத்தனை தீர்க்க தரிசனமும் வேதாகமத்தில் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் வேதாகமத்தில் இருக்கு. உங்களுக்கு ஏன் தான் இந்த தீர்க்க தரிசன மோகம் இப்படி பிடிச்ச அலையுதோன்னு தெரில. நான் உங்களை சொல்ல, நார்வேக்கு வெளியேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அலைஞ்சா நீங்கள் தான் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படியே, அதுவும் பாஸ்டருக்கு தெரியாமல் அந்த ஊழியக்காரரை வீட்டுக்குள்ளே வச்சு பொத்தி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல ஒரு ரூமை கொடுத்து, காலையில் வெளியே போகலாமா வேணாமா, எந்த காரில் போகலாம், இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது செய்யலாமா வேணாமா, என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை பார்க்கலாமா வேணாமா, எல்லாம் கேட்டு தான் செய்வாங்க. கடைசியில் ஏதாவது ஒன்று ஏடகுடமாய் போயிடும். ஆன பிறகு அவர் பேச்சை கேட்டு தான் செஞ்சோம். உங்களை யார் செய்ய சொன்னா? அப்படி பைபிளில் இருக்கா? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்படி இருக்கா? நீங்கள் முதல்ல இந்த ஊழியக்காரனை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் கொண்டு நிறுத்துகிற வேலையை நிறுத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் எந்த மீடியேட்டரும் கிடையாது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்கள் தைரியமாக போகலாம். பவுல் சொல்கிறாரு, நாம் தைரியமாய் கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேருகிறேன்றார். யூ கேன் போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நேபுகாத் நேச்சார் நைட்டு தூங்க போகும்போது ஒரு சொப்பனத்தை, ஒரு கேள்வி கேட்டுட்டு படுக்கிறார். எனக்கு பின் என் ராஜ்யபாரம் என்னவாய் மாறுமோன்னு சொல்லி அவர் தூங்கிட்டு போகும்போது சொப்பனத்தில் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேபுகாத் நேச்சார் யாரு? ஒரு புறஜாதி ராஜா. அவன் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்றாரு. ஒரு புறஜாதி ராஜா கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்வாரானால், அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கேட்குற கேள்விக்கு கர்த்தர் ஏன் பதில் சொல்ல மாட்டார்? சொல்லுவாரா மாட்டாரா? போய் கேளுங்க. ஆண்டவரோட பழகிற பிராக்டிஸ்க்கு வாங்க, ஆண்டவர் கூட நடக்கிற பிராக்டிஸ்க்கு வாங்க, தேவன்கிட்ட பதில் வாங்க கற்றுக்கோங்க. ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் பிடிச்சிட்டு அலையாதீங்க. எதுனாலும் உடனே ஃபோன் அடிக்கிறது. நான் கேட்டால் அவர் உடனே பதில் சொல்வார். ஏன்னா அவருக்கு வேலை இல்லை சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போங்க, நல்லா கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் நஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். நிறைய பேர் ஊழியக்காரர்களை நம்பி நாசம் ஆயிட்டாங்க. வீடுகளுக்குள்ளே அருவருப்புகள், சபைகளுக்குள்ளே அருவருப்பு, எல்லாத்தையும் ஒரு காலத்தில் சபையில் யாரையும் வெளிநாட்டுக்காரன்னா உடனே ஏற்றுறது. கொரியா, இப்போ ஒரு கொரியா மோகம் பிடிச்சி ஆடுது. ஒரு காலத்தில் மலேசியா சிங்கப்பூர் பிடிச்சி ஆடிச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்கா மோகம் பிடிச்சி ஆடிச்சு. அதுவும் விசிட்டிங் பாஸ்டர்னா அது ஒரு மோகம். எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வைங்க. வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சபைக்குள்ளே எதையும் அலோ பண்ணாதீங்க. கர்த்தருடைய வசனம் அது உங்களை புடமிடும், அது உங்களை உருவாக்கும், அது உங்களை ஸ்திரப்படுத்தும், அது உங்களை சீர்படுத்தும், அது உங்களை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துரும். அதுக்கு தான் சர்ச். சபைக்குள்ளே அதை தான் அலோ பண்ணணும். சபைக்குள்ளே நூதனமான பிஸ்னஸ்ஸு, சபைக்குள்ளே நூதனமான பாலிட்டிக்ஸு, கர்த்தர் அருவருக்கிற காரியத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சபைக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் மிக முக்கியமானது. சபை த பர்ஃபெக்ட் ஒன். ஒன்று கூட அதில் அந்த வசனத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். 21:27 ஆண்டவர் சொல்கிறாரு, தீட்டுள்ளையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும், நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர் சபையை பார்த்து? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு,
நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்க. இப்போ இயேசுகிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? அவர் சொல்றார், உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, ஒரு விஷயம் கூட அவன் என்னை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட இல்லைன்றாரு. அதே மாதிரி என் மனைவியும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார், என் மனவாட்டியும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். வந்து பார்க்கும்போது உள்ளும் புறமும் பூரண மகிமையுடையவள் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எப்படி விரும்புகிறோம்? வெளியே நல்லா இருக்கலாம், ஓகே ரைட் ஃபைன், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அளவுக்கு அதுலேயே நம்மால் வேற சொல்லிடுவான், அப்படி பைபிளில் சொன்ன மாதிரியெல்லாம் பர்ஃபெக்டாலாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படிம்பா. நம்மளால் செய்ய முடியாத எதையும் வேதாகமத்தில் கர்த்தர் கொடுக்கவில்லை. நம்மளால் செய்ய முடியுங்கிறதுக்கு தான் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் இயேசு கடவுள், நீங்கள் செய்ய, அது அவர் செய்யலாம், நம்மளால் செய்ய முடியாது அப்படின்றோம்ல. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு இருக்கிறதுலே தி ஒஸ்ட் பிளேஸ் ஆமா நாசரேத்து, அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாரு பிதாவரை. நாசரேத்துலேருந்து நன்மை தோன்றுமோ அங்கிருந்து இயேசு வராரு. நம்ம என்ன சொல்லுவோம், நார்வேலனா இங்கே இருந்து பிள்ளைகள் ஒழுங்காக வாழ்றது கஷ்டம், இங்கே இருந்து நாம கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்துக்கோங்க, நாடே கெட்டு கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நாசரேத்துலேருந்தே நான் வந்துட்டேன், ஏன் உன்னால் வர முடியாது? சோதோம் கொமோராக்குள்ள 2 பெண்களை அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்துருச்சு இல்லை, லோத்துவின் மனைவி. அந்த அம்மா திரும்பி பார்த்துச்சுன்றாங்க. உண்மையை பாருங்களேன், அவ்வளோ சோதோம் கொமோரா 99.99 கெட்டு இருந்துச்சு, ஒரு நீதிமான் கூட உள்ள இல்லை, இருந்த ஒரே நீதிமான் லோத்து, அவர் வெளியே வந்துட்டாரு. ஆனால் அந்த 2 பெண் பிள்ளைகள் அந்த அம்மா ஒழுங்காக வளர்த்துருக்குது பாருங்க, எவ்வளோ அழகா. நம்மளால் முடியும், சபைக்குள்ள அதை செய்ய முடியும். அந்த விருப்பம் உங்களுக்கு வரணும், என் சபைக்குள்ள வரக்கூடாதுங்கிற வைராக்கியம் வரணும். நோ காம்ப்ரமைஸ், என் சர்ச்சு இப்படித்தான், நாங்கள் இப்படித்தான் சொல்லணும், தைரியமாக சொல்லணும். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போன போது கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் என்னை கூப்பிட்டார். அவர் வந்து ஆக்சுவலாக மில்லியனர், மிகப்பெரிய மில்லியனர், அந்த சர்ச்சே அவரது தான். அவர் ஒரு பாஸ்டர் நியமித்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். கூட்டம் முடிஞ்சோன்னே அவர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு தோள் மேலே கை போட்டுட்டு சொன்னார், தம்பி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பையனும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஜனங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா எவனும் செகண்ட் டைம் உங்களை கூப்பிடவே மாட்டான்னு. ஆண்டவர் சொன்னார், அவன் கூப்பிட வேண்டாம், நான் ஒன்று அனுப்புகிறேன் போ. இன்னைக்கு நாம் எதுக்கு பயப்படுறோம்? சத்தியத்தை பேசினா அதுக்கப்புறம் ஜனங்க வரமாட்டாங்க, சத்தியத்தை பேசினா திருப்பி இன்னொரு தடவை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடாதீங்க, கூப்பிடாதீங்க. நானே தான் சொல்கிறேன், கூப்பிடாதீங்க. ஆனால் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, பேசித்தான் போவேன். கூப்பிட்டாச்சு இல்லை, இருக்கிற வரைக்கும் பேசித்தான் போவேன். ஏன் இல்லை, அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறார், ஆமாம் அப்படி தான் பேசுவோம், ஏன்னா இதுதான் சத்தியம். உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது எனக்கு வேலையே கிடையாது, நான் பரலோகத்தில் நல்ல பேர் வாங்கணும், அவ்வளோதான். உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி ஆண்டவர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறத விட உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கி ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிகள் அங்கே தான் வீக் ஆயிடுறாங்க. இல்லை இப்படிலாம் பேசினா திருப்பி ஊழியம் கிடைக்குமா? 18 வருஷமாக 19 வருஷமாக இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஒரு வாரம் விடாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல பேச வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் சத்தியத்தின் தேவன். தைரியமாக சொல்லுங்கள், சபையில் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? தைரியமாக கேளுங்க. ஏன் தெரியுமா? வெளியே உருப்பிடலன்னு தான் கர்த்தர் உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இங்கேயும் உருப்பிடாட்டி வேறு இடமே கிடையாது உருப்பிடுறதுக்கு. திஸ் இஸ் த ஃபைனல் டெஸ்டினேஷன். இங்கே நீ திருந்தியே ஆகணும். இல்லை அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சபை இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை வந்து சபைக்கு வந்திருந்த வாலிப பிள்ளை திடீர்னு வராமல் நின்றுச்சு. வாலிப பிள்ளை சபைக்கு வராமல் நின்ன உடனே அந்த ஊழியக்காரர், அது எங்கள் ஏரியாவில் இருக்க பிள்ளை, அந்த ஊழியக்காரர் என்ன கூப்பிட்டு, அந்த பிள்ளை ஏன் வரமாட்டேங்குதுன்னு கொஞ்சம் விசாரிங்க, நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வரதில்லைன்னாரு. அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், என்னமாச்சு, ஏன் போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி. அப்போது அது ஒரு நல்ல ரீசன் சொல்லிச்சு, ஏன் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டேறான்னு. என்னன்னா, அந்த பாஸ்டர் வந்து நின்னே பேசிக்கிட்டு இருக்கிறாருண்ணே, இந்த பக்கமும் அசைய மாட்டேங்கிறாரு, அந்த பக்கமும் அசைய மாட்டேங்கிறாரு, ஒரே பக்கமாக நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, போர் அடிக்குதுன்னு. இப்போ போயிருக்க பாஸ்டர் என்னம்மா பண்ணுறாருன்னு கேட்டேன். அவர் ஸ்டேஜில் அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, குதிக்கிறாரு, கத்துறாரு, எவ்வளோ எந்துவா இருக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்க. நான் அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன், இந்த பக்கமாக அந்த பக்கம்.
இப்படி ஆடவாது செய்வோம், இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு எதோ ஆயிரம். எதுக்கு சொல்கிறேன்? சத்தியம் ரொம்ப முக்கியம் இல்லையாமா, ஆக்டிவாக இருக்கணுமாமா. நாங்களாவது நின்று பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம பாஸ்டர் பரவாயில்ல இங்கே முன்னாடி வந்தாது கொஞ்சம் நின்னார். ஏசுநாதர் உட்காந்து பிரசங்கம் பண்ணுவார், அசையவே மாட்டார். 3 நாள் ஆனால் அசைய மாட்டார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அசைய மாட்டார். அவர்கிட்ட போய் என்ன சொல்வீங்க? ஆண்டவரே கொஞ்சம் ரிலாக்ஸாக 2 துள்ளி குதிங்க பார்ப்போம், ஒரு ஸ்டெப்பு போடுங்க ஆண்டவரே. இப்படியே காலிலேருந்து பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? ஆண்டவர் சொல்ல அப்பால இப்போ சாத்தானே என்பார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இப்போ நாங்கள் அப்படிலாம் சொல்கிறதில்ல பாருங்கள். உங்களை சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாமல் சொல்லுவோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது கர்த்தருக்கேற்ற மனவாட்டியை உருவாக்குற இடம். சில நேரத்தில் நம்ம சொல்கிற நேரத்துக்கு கசப்பாக இருக்கும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்க சொன்னோம்னா அது கசப்பாக இருக்க, குடிக்க மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லும். இந்த தாய் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாயெல்லாம் அமுக்கி பிடிச்சி ஊற்றி விட்ருவாங்க. அது அந்த நேரத்தில் அந்த தாயை மனசுக்குள்ளே சபிக்கும், இப்படி ஒரு தாயை கொடுத்தீங்களே ஆண்டவரே, என் வாயில் இப்படி வச்சு ஊற்றுதேன், உங்களுக்கு அறிவு இருக்கா எல்லாம் கேட்கும். ஆனால் ஜுரம் சரியாயிரும் பாருங்கள். ஒரு நாள் வரும், அது பிள்ளைக்கு மருந்து ஊற்றும். அப்போ ஊற்றும் போது தெரியும், அன்னைக்கு என் தாய் ஊற்றுனதுனால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். உங்களை புரிஞ்சுக்கிற காலம் ஒன்று வரும். சத்தியத்தை பேசும்போது கேட்கறது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாள் உங்கள் விசுவாசிகள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை ஆண்டவர் கொடுத்தாரு, அந்த ஊழியக்காரனாலே நான் பரலோகத்தில் வந்து நிற்கிறேன், என் சந்ததி காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னு. அது சொல்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு நாள் கூட உன்னையும் உன்னுடைய சபையும் விசுவாசி ஒரு நாள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த பாஸ்டரால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோம்னு சொல்லிடவே கூடாது, அவரால் தான் இப்படி நாங்கள் மோசமாயிட்டோம்னு சொல்லிடவே கூடாது. இருக்கட்டும், இப்போ புரிஞ்சிக்காம போகட்டும், திட்டட்டும். அதனால உருன்னு பேசுகிறாரு, எப்போ பார்த்தாலும் கடினமாக பேசுகிறாரு, அதனால திட்டிகிட்டே இருக்காரு, சொல்லிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வரும், அவன் சொல்லுவான், அவன் ஒருத்தனாவது ஒழுங்காக கத்திட்டு இருந்தான், இன்றைக்கி அவனும் இல்லாமல் போயிட்டான், ஐயா நாசமாக போச்சு நாடும்பான். அந்த இடத்துல உன்னுடைய ஆப்சன்ஸை அவர்கள் உணர்வார்கள். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிறவன் சாட்சி கொடுக்கறது முக்கியமே இல்லை. நீ போடுவது அஸ்திவாரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு அது மேலே ஒரு அழகான கட்டிடம் எழும்பி வரும். அன்றைக்கி அத்தனை பேரும் சொல்லுவாங்க, எவ்வளவு அழகாக இருக்குது இந்த கட்டடம், ஆனால் நீ போட்ட அஸ்திவாரம் யாருக்கும் தெரியாது, ஆனால் பரலோகத்துக்கு தெரியும் நீ இவ்வளோ ஒரு கட்டடம் கட்டுவதற்கு காரணமாக இருந்தாய். அல்லேலூயா. தைரியமாக சொல்லுங்கள் பிள்ளைகிட்ட. அவன் சொல்லுவான், பிள்ளையை திட்டக்கூடாது, அது போட்டு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும், மனசு நோகிறபடி பேசாதீங்க, அன்பாக பேசுங்க. அதெல்லாம் பேச முடியாது, இப்படி தான் பேசுவோம். ஆமாம், ஒழுக்கமாக இல்லாட்டி நீ செத்தேன்னு சொல்லணும், தீந்தேன்னு சொல்லணும். ஒழுக்கமாக இல்லைன்னா ஆண்டவர் அடிப்பாருன்னு சொல்லுங்கள். உங்களை கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. நான் யூஸ்வலி பிள்ளைகிட்ட நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது. அன்பா எப்படி அன்பாக பேசுறது? எப்படி அன்பாக நம்ம பேச அது எகுரும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம அன்பாக பேச நோ ஐ வில் டூ, நான் இப்படி தான். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, அடி உதறப்பல அண்ணன் தம்பி கூட உதவாது. ஆண்டவரே சௌக்கியத்தை அடிச்சாரா இல்லையா? நார்வே சட்டம் ஆண்டவரை கட்டுப்படுத்தாது. ஆமாம், நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆண்டவர் சௌக்கியத்தை அடிச்சாரா இல்லையா? நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா, ஆஸ் பர் த லா ஆஃப் நார்வே யூ கேன் நெவர் டேக் திஸ் சவுக்கு கையில் ப்ளீஸ் கிவ் புட் அவுட்னு 2 அடி உங்களுக்கு விழும். ஆமாம் தானே? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும். பிள்ளைக்கு மதியினம் ஒட்டி இருக்கும், தகப்பனுடைய பெரம்பு அதை திருத்தும். நீங்கள் பெரம்பு எடுக்க வேணாம், ஆனால் கடிந்து கொள்ளுதல் நிறுத்திடாதீங்க. அவன் சொல்லுவான், பிள்ளை நம்மளுது, கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு, பிள்ளைய கவர்மெண்ட் கையில் ஒப்படைக்கலை, நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்காரு? வளர்த்து நல்லபடியாக எங்கிட்ட கொடுன்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிவேன், ஆனால் பைபிளுக்கு வெளியே கீழ்ப்படிய மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி. இல்லைனா நீ ஓகே நோ இஷ்யூஸ், இதுதான் என் பைபிள் சொல்லுது. நீ வைராகமாக இருந்து பாரு, ஒரு நாள் சட்டத்தை கர்த்தர் உனக்காக மாற்றுவார். அந்த வைராகியம் இல்லாததுனால தான் கர்த்தரே அமைதியாக இருக்கார். யாராவது ஒருத்தன் எழும்பிக்க வைராகியமாக இருந்தால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார். நேபுகாத் நேச்சார் சட்டத்தையே மாற்றிட்டான் மொத்தமாக. பரலோகத்தின் தேவனை இல்லாமல் வேற தேவனே இல்லைன்ட்டான். அடுத்து சொல்லிட்டான், அகாஸ்வேர ராஜா சொல்லிட்டான், தானியேலின் தேவனே தேவன், வேற தேவனே கிடையாதுறான்ட்டான். ஒருத்தனுடைய வைராகியம் சட்டத்தையே மாற்றும். அன்னைக்கு அப்போஸ்தலருடைய வைராகியம் ஒரு நாள் ரோம சாம்ராஜ்யத்தையே மாற்றி அமைச்சிருச்சு. ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு. கர்த்தர் செய்வார். வைராகியம் வேணும்.
என் வீட்டுக்குள்ளே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது வராது, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். இன்றைக்கும் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். கவர்மெண்ட் மாறும், நாடு மாறும், சட்டங்கள் மாறும், எல்லாம் மாறும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அது மாறாததுக்கு தான் நம்ம கீழ்ப்படினோம், மாறுறதுக்கு கீழ்ப்படிய அவசியம் கிடையாது. இதுதான் உண்மை. வசனம் சொல்லுது, சபையில் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கணும் அப்பா. எல்லாம் இப்போ நம்ம சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 22வது ஆண்டுக்குள்ளே கர்த்தர் கடந்து போக பண்ணியிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு 5-10 நிமிஷம் சபையினுடைய சாட்சியை கேட்டோம், கடந்து வந்த பாதைகளை பார்த்தோம். நாம் வனாந்தரத்தை கடந்திருக்கிறோம், முள்ளுள்ள இடங்களை கடந்திருக்கிறோம், யோர்தானை கிராஸ் பண்ணியிருக்கிறோம், நிறைய சாட்சிகளை கேட்டோம். இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கலாம், ஆனால் நம்ம கடந்து வந்தது ரொம்ப கடினமான பாதை. கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். இது பிரயாணம் முடிகிற பிரயாணம் அல்ல. we are not satisfied. திருப்தி அடையக்கூடாது. ஓகே ரைட்டு வந்துட்டோம் அப்படின்னு இல்லை. இன்னும் தான் பெரிய ஓட்டம் இருக்குது, ஃபைனல் ரவுண்டு இருக்குது, கடைசி ஓட்டம், கர்த்தர் வரப்போகிற காலம். இது வரைக்கும் ஓடின ஓட்டத்தை விட இன்னும் அதிகமாக ஓடுற காலம் ஒன்று இருக்குது. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடுற காலம் ஒன்று இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்களை விட்டு விட்டு பிள்ளைகள் தான் அதுக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் நோவா பிள்ளைகளோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தான். நாம் யாரையும் விட்டுட்டு பரலோகத்துக்கு போகக்கூடாது. நமக்கு கொடுத்தவைகளை பத்திரமா எடுத்துட்டு பரலோகத்துக்கு போகணும். நமக்கு கொடுத்த குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருத்தரை கூட விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சபையில் உள்ள ஒரு குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த குடும்பத்தில் ஒன்று கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.